இன்னைக்கு கமெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல போறேங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்ட்ட பார்த்துடலாமா? சாரிங்க, எல்லாருமே மன்னிச்சிருங்க. நேத்து வீடியோல கேண்டில ஏத்தாம அணைச்சிட்டு நான் செலிப்ரேட் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். கேண்டில ஏத்தி தான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் என்ன நினைச்சேன், கேக் கட் பண்றப்போ நம்ம கேண்டில வந்து ஏத்திட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு தானே நான் கேக் கட் பண்றோம். ஒரு ஆர்வ கோளாறுல அதை மைண்ட்ல வச்சுட்டு தான் நான் அப்படி பண்ணிட்டேன். இன்னைக்கு பர்ஃபெக்டா கேண்டில ஏத்திட்டே செலிப்ரேட் பண்ணிக்கலாங்க. நம்ம சேனலுக்கு 9000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நம்ம கேண்டிலை ஏற்றி செலிப்ரேட் பண்ணுறோம். உங்கள் ஒவ்வொருத்தரோட சப்போர்ட்டுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே நன்றிங்க. அடுத்து ஒரு கமெண்ட்டுங்க. பிஸ்னஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் சீக்ரெட் வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்படியே எல்லாத்தையுமே வீடியோவில் காட்டணும்னா எல்லாருமே பொருள் வாங்கணும்னு நினைக்காம அவங்க பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் இருந்தது. இப்போ ஒரு 1000 பேர் இந்த வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு 500 பேருக்கு அந்த பொருள் அவசியம் இல்லைன்னு தோணும். ஒரு 250 பேருக்கு அந்த பொருள் பிடிச்சிருக்கும், ஆனா வாங்க தோணாது. 200 பேருக்கு மனசுல தோணும், இந்த பிசினஸை நம்மளும் பண்ணலாமா அப்படின்னு. இந்த பிசினஸை நான் நிச்சயமா பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு 40 பேர் நினைப்பாங்க. அதுல ஒரு 5 பேர் மட்டும்தான் முயற்சி பண்ணுவாங்க. இந்த பொருளை வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேர்ல 5 பேருக்கு வந்து ரேட்டு செட் ஆகாது. சரி அப்புறம் வாங்கிக்கலான்னு விட்டுருவாங்க. பேலன்ஸ் இருக்கிற 5 பேர் கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. ஜாஸ்மின் மேக்கிங் பிஸ்னஸை எல்லாருமே எப்படி பண்ணுறேன் அப்படின்றத வீடியோவில் காட்டிகிட்டு இருக்காங்க. இது சீக்ரெட்டாக இல்லை. அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் நானே கற்றுக்கிட்டு செய்கிறேன். அப்போ நிச்சயமாக வந்து நம்ம இதை மறைச்சு நம்ம பண்ண முடியாதுல்ல. அதனால தான் நான் இதை காட்டினேன். இதை காட்டுறதுனால என்ன ஒரு விஷயம்னா, எனக்கு ஆன்லைன் கிளாஸில் யாராவது சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓ, இந்த ப்ராடக்ட் இவங்க பண்ணிட்டு இருக்காங்களா, நம்மளும் வாங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அதுக்காக தாங்க நான் காட்டினேன். நீங்கள் என்னோட நல்லதுக்கு தான் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் இதுக்காக தான் காட்டினேன் அப்படின்றதுக்காக உங்களுக்கு நான் இந்த ரிப்ளை கொடுக்குறேன். நான் பண்ணுற பிஸ்னஸை இன்ஸ்டாவில் போடுங்க அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்ஸ்டாவில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. இன்ஸ்டா நார்மலாக நான் யூஸ் பண்ணுறதே இல்லையா, அதனால் அதில் ப்ராப்பராக எப்படி வீடியோ போடுறது அப்படின்றது கூட நிஜமாகவே எனக்கு தெரியல. இனிமே தான் அதை பற்றி யோசித்து கரெக்டாக பண்ணணும். என்னோடய ஹெல்த் எப்படி இருக்குன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. நான் நாளைக்கு சண்டே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேங்க. நான் அதிகமாக வேலை செஞ்சுட்டேன். இடுப்பில் பிளேட் வச்சுருக்கிற இடம் ரொம்ப சிவியராக வலிக்குதுங்க. டாக்டர் வர சொன்ன டேட்டை தாண்டி தான் நான் போகிறேன். ஏன்னா இப்போ எனக்கே பயம் வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம விட்டோன்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் நான் இப்போ கிளம்புறேன். நாளைக்கு நான் போயிட்டு டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை மண்டே வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். நான் நிறைய சாப்பிடணும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. நான் நிஜமாகவே நிறைய சாப்பிடணும்னு நினப்பேன். இட்லி சாப்பிட்றப்போ 2 இட்லி வச்சுட்டோன்னா இன்னும் ஒரு 2 இட்லி இருந்ததுன்னா அதை சாப்பிடணும்னு தான் நினப்பேன். ஆனால் என்னால் சாப்பிட முடியாதுங்க. அதுக்கு மேலே சாப்பிட்டோன்னா வாமிட் பண்ணுற மாதிரி ஒரு சிம்டம் நமக்கு வரும். அதனால தான் அதோடு நான் விட்டுறேன். இந்த மாதிரி கம்மியாக நம்ம சாப்பிட்றப்போ அதிகமாக பசி எடுக்கும். சில சூழ்நிலைகளில் பசங்களுக்கு சாப்பாடு கம்மியாக இருக்கிறப்போ நமக்கு இது போதும்னு நினச்சி சாப்பிட்டு பழகிட்டேனா, இப்போ ஒருவேளை எனக்கு இன்னைக்கு இட்லி இருந்தாலும் என்னால் சாப்பிட முடியாது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இனிமேல் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடணும்னு நான் முயற்சி பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிட்ருப்பேன். அப்புறம் நிறைய ஹார்டின்ஸ் நிறைய கமெண்ட்ஸில் பார்த்துருக்கேன். ஒரு வீடியோவுக்கு கருத்துக்கள் சொல்ல முடியலைனாலும் சரி, ஆனால் அதுக்கு ஒரு ஹார்ட்டின் போட்டு என் மனசு நோகாமல் அழகாக ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு போகிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஆன்லைன் கிளாஸ் எப்படி போகுது அப்படின்னு ஒரு கமெண்ட்டில் பார்த்தேன். ஆன்லைன் கிளாஸ் ரொம்ப நல்லா போகுதுங்க. ஆன்லைன் கிளாஸில் கம்மியான மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. நான் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நிறைய பயத்தோடு தான் ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்களே, எப்படி பதில் சொல்ல போகிறோமோ அப்படின்னு நினச்சேன். நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ரொம்ப ரொம்ப அமைதியாக நல்லவங்களாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு அமைதியாக போயிட்டுருக்கோம் என்னோட ஆன்லைன் கிளாஸ். இதுதான் நான் சொல்லணும். எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்டதுக்கு, வீட்டில் இருந்தே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக சம்பாதிக்கலாங்க. ஜாஸ்மின் மேக்கிங் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கே மெட்டீரியல் கிடைக்கும், எப்படி பூ பண்ணுறது இப்படின்ற விஷயங்களை நான் சொல்லிகிட்ருக்கேன். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பெட்டல்ஸோ ஸ்டெம்மோ எனக்கு வேணும் அப்படின்னு சில கமெண்ட்டில் பார்த்தேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுறப்போ
நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா நான் நம்பர் கொடுத்துருந்துருப்பேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணினீங்கன்னா பெட்டல்ஸும் ஸ்டெம்மும் சேர்ந்த மாதிரியே நான் கொடுத்துருவேங்க. 100 பெட்டல்ஸ் 100 ஸ்டெம்ஸ் வந்து 600 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கீங்க. விருப்பம் இருக்கிறவங்க மறக்காமல் வாங்கிக்கோங்க. நான்வெஜ் பசங்களுக்கு கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு ஒரு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. நான்வெஜ் நான் கொடுக்கறது இல்லைங்க. டாக்டர் 2 பசங்களுக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அப்பளம், ஊறுகாய் இந்த மாதிரியாவது பசங்களுக்கு சைடிஷ் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சில கமெண்ட்டில் பார்த்தேன். இன்னும் ஒரு 10 டேஸில் நான் வந்து டெஸ்ட் எடுத்துருவேங்க. டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் பசங்களுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் இருக்கோ அதை பார்த்துட்டு பெட்டராக இருக்கும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். அது மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமாக அப்பளம்லாம் நான் சேர்த்துக்கிறேங்க. ஊறுகாய் கொடுக்கக்கூடாதுங்க. அதனால் ஊறுகாய் நான் எப்போவுமே கொடுக்க மாட்டேன். ஆனால் எனக்கு ஊறுகாய் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. ஆனாலும் சாப்பிட முடியாமல் இருக்கேங்க. டாக்டர் கொடுத்த டேப்லெட்டை கண்டினியூ பண்ணுங்க, அது உள்ளே இருக்கிற புண்ணை ஆற வைக்கிறதுக்கு தான் அப்படின்னு கமெண்ட்டில் பார்த்தேன். டாக்டர் அந்த டேப்லெட்டை 1 வாரம் எழுதி கொடுத்துருந்தாருங்க. அந்த டேப்லெட் முடிஞ்ச உடனே நான் மறுபடியும் போனால் வேறு ஏதாவது மாற்றி தானே எழுதி கொடுப்பாரு. நான் தான் போகவே இல்லையே. அதனால தான் 1 வீக்கு மேலே இந்த டேப்லெட் போடுறது நல்லதில்லை அப்படின்னு தோணி அதை நான் விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு இந்த பெயின் சில மாதங்கள் நீளும். அது வரைக்கும் நான் பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டே இருந்தால் நிச்சயமாக என் உடம்புக்கு நல்லதில்லைன்னு தோணுச்சு. அதனால தான் எடுக்கலை. இந்த வலிகளை நான் தாங்கி தான் ஆகணும் அப்படின்றதுனால அதை ஏற்றுக்கிட்டு நான் இருக்கேன். நான் நாளைக்கு டாக்டரை பார்க்க போகிறேன்ல, அவர் என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணிக்கலான் இருக்கேங்க. இடுப்புக்கு பெல்ட் போடுங்க, அது இடுப்பு வலி வராமல் இருக்கும் அப்படின்னு ஒரு கமெண்ட்டில் பார்த்தேன். நான் இடுப்புக்கு பெல்ட் போட முடியாது. என் இடுப்பு எலும்பில் இருந்த கட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோட காலில் எலும்பு எடுத்து அந்த எலும்பை இடுப்பில் வச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து உட்காரணும், மூவ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே ரொம்ப கஷ்டம். எந்த ஒரு சான்ஸுமே இல்லை. நான் இடுப்புக்கு பெல்ட் போட முடியாது. நம்ம உடம்பு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இடுப்பு வந்து இந்த இடத்துல வந்து இதான் இடுப்புனா, இதை நான் இப்படி மடக்கிறப்போ, அதாவது இதை நான் வந்து இப்படி கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்குறப்போ, இல்லை நான் இப்படி நான் உட்கார்றப்போ இந்த இடம் என்ன ஆகும், எனக்கு வந்து அழுத்தமாகுதா, இந்த இடத்துல தான் பிளேட் இருக்குது. அப்போது இந்த பிளேட் என்ன ஆகும், இப்படி நம்ம ரொட்டேட் பண்ண அது வலியை தானே கொடுக்கும். அதனால தான் எனக்கு ரொம்ப பெயின் அதிகமாக இருக்குங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற பொருளுக்கு லிங்க் கொடுத்து அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுங்கள். அது மாதிரியான ஆப்ஷனும் யூடியூப்பில் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் கிடைக்கும்ல அப்படின்னு ஒரு கமெண்ட்டில் பார்த்தேன். நிச்சயமாக நான் அதை ட்ரை பண்ணுறேங்க. உங்களால் என்ன முடியுதோ அதை வீடியோவாக போடுங்க, நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கல்ல. நான் இப்போவும் என்னால் முடிஞ்சதை தான் நான் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். நீங்கள் ரெகுலராக என்னோடய வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் அதிகமான கமெண்ட்ஸில் நீ நல்லா இருக்கணும், உனக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன், காட் பிளஸ் யூ அப்படின்லாம் நிறைய கமெண்ட்டில் இருக்கும். என்னோடய லைஃப் சீக்கிரமாக மாறிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.